வெல்கம் டு ஜஸ்ட் லேர்ன் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சேனல். அனைவருக்கும் வணக்கம். மாஸ்டரிங் SwiftUI டெவலப் ஆப்ஸ் ஃபார் ஆப்பிள் டிவைசஸ் இன் தமிழ். இந்த கோர்ஸில் நீங்கள் என்ன கற்றுக்கிட போகிறீங்கன்னா, இந்த சீரீஸ் முடியும் போது நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன, SwiftUI ஃப்ரேம் ஒர்க்னால் என்ன, அப்புறம் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஒரு ஆப்ஸ் இன்டர்ஃபேஸை எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி ஆப்பிள் டிவைசஸுக்கு, அதாவது ஐஃபோன், ஐபேட், ஆப்பிள் வாட்ச், ஆப்பிள் டிவி, மேக் கம்ப்யூட்டருக்கு எப்படி ஆப்ஸ் டெவலப் பண்ணணும், ஆப்பிளினுடைய ஏபிஐஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. அட் த எண்ட் நீங்கள் ஒரு கம்ப்ளீட் ரியல் வேர்ல்டு ஆப்ஸை டிசைன் பண்ணி நீங்கள் ஆப் ஸ்டோரில் சப்மிட் பண்ண முடியும். அது சிம்பிள் ஆப்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸ் ஆப்ஸாக இருக்கும். நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ளே டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸ் டு கண்டினியூ திஸ் சீரீஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, முதல்ல யார் இதை லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நீங்கள் ஆப்பிள் பிளாட்ஃபார்மில் ஆப்ஸ் டிசைன் பண்ணணும், டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ். ஆப்பிள் பிளாட்ஃபார்மில் என்னென்ன ஆப்ஸ் டெவலப் பண்ணுவீங்க? ஐஃபோனுக்கு நீங்கள் ஆப்ஸ் டெவலப் பண்ணலாம், ஐபேடுக்கு ஆப்ஸ் டெவலப் பண்ணலாம். அதாவது ஐஃபோன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் iOSம்பாங்க, ஐபேட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் iPadOS அப்படிம்பாங்க. அப்புறம் மேக் கம்ப்யூட்டருக்கு நீங்கள் ஆப்ஸ் டெவலப் பண்ணலாம். அப்புறம் ஆப்பிள் watchOSக்கு ஆப்ஸ் டெவலப் பண்ணலாம், ஆப்பிள் டிவிக்கு டெவலப் பண்ணலாம். இதை டெவலப் பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்ல க்ரியேட்டிவிட்டியாக இருந்து இந்த ஆப்ஸை டெவலப் பண்ணி அதை ஆப் ஸ்டோரில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டவுன்லோடுக்கும் ஒரு ரெவன்யூ கிடைக்கும். ஸோ ஒன்று நீங்கள் அடுத்த ஜாப்புக்கு போகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு ஜாப்பே இல்லை, ஐடி முடிச்சிருக்கிறேன், எனக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை பண்ணணும், ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும்னா இந்த கோர்ஸை கட்டாயம் தொடர்ந்து பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஸ் இதில் டெவலப் பண்ண போகிறோம். இப்போ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு தோணும், சரி இது போக என்ன, யார் இதை கற்றுக்கிடலாம் அப்படின்னு. அதாவது ஏற்கனவே நீங்கள் டெவலப்பர்ஸ், நீங்கள் மாடர்ன் யூசர் இன்டர்ஃபேஸ் ஃப்ரேம் ஒர்க்கை படிக்கணும்னா இதை தொடர்ந்து பாருங்கள். எப்படி மாடர்ன் யூசர் இன்டர்ஃபேஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் எப்படி கோடு எழுதணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறவங்களும் இதை கற்றுக்கிடலாம். நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கிடுவோம், நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் டெவலப்பராக இருக்கீங்க, உங்கள் நாலேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் ஆண்ட்ராய்டிலேருந்து iOSக்கு, அதாவது ஆப்பிள் டிவைசஸ்க்கு ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா இந்த கோர்ஸை கட்டாயம் நீங்கள் தொடர்ந்து படிக்கணும். அதாவது நீங்கள் ஐடி கிராஜுவேட்ஸாக இருக்கலாம், ஃப்ரீலான்ஸராக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது ஆப் ஸ்டோர்லேருந்து ஒரு ரெவன்யூ வரணும்னா இதை படிச்சிங்கன்னா நீங்கள் ஆப்ஸ் டெவலப் பண்ணலாம் ஆப்பிள் டிவைஸுக்கு. அதை ஆப் ஸ்டோரில் சப்மிட் பண்ணிங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு இதில் டவுன்லோடில் உங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கும். அது போக யாரெல்லாம் நியூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை லேர்ன் பண்ணணும், ஒரு புதுசாக ஒன்று கற்றுக்கிடணுங்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஆப் ஸ்டோர், அதாவது ஆப்பிள் டிவைசஸ்னுடைய ஆப் ஸ்டோருங்கிறது லார்ஜஸ்ட் ஆப் ஸ்டோர் இன் த வேர்ல்டு. அது மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ஸ்லேருந்து நிறைய ரெவன்யூ, அதாவது லாபம் கிடைக்குது. 2022 மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது 60% ஆஃப் ரெவன்யூ ஆப் ஸ்டோர்லேருந்து ஜென்ரேட் ஆகிருக்குது. இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் செகண்ட் லார்ஜஸ்ட் ஆப் ஸ்டோர் அண்ட் 30% ஆஃப் ரெவன்யூ அதில் ஜென்ரேட் ஆகிருக்குது. சரி, இதை கற்றுக்கிட்டதுக்கு என்ன நாலேஜ், என்ன தேவை அப்படின்னு உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் ரைஸ் ஆகும். இதை கற்றுக்கிட்டதுக்கு உங்கள் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ப்ரோக்ராமிங். பட் இந்த கோர்ஸில் நான் அஸ்யூம் பண்ணுறது உங்களுக்கு பேசிக் ப்ரோக்ராமிங்னா என்னென்னு தெரியும், ஒரு கம்ப்யூட்டரை எப்படி, மேக் கம்ப்யூட்டரை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியுங்கிறது என்னுடைய அசம்ஷன். ஆனாலும் நான் ஒரு பிகினருக்கு எப்படி டீச் பண்ணுறனோ அதே மாதிரி தான் இதை டீச் பண்ணுவேன். நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக் ஆஃப் ஸ்விஃப்ட் பிஃபோர் யூ கேன் ஸ்டார்ட் லேர்னிங் SwiftUI. ஏன்னா SwiftUI ஒர்க் வித் ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்விஃப்ட் தெரியும்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த இதை லேர்ன் பண்ணலாம். பட் எனிவே இந்த கோர்ஸில் நான் ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமிங்கையும் ஆன் த வேல ஒவ்வொரு டெவலப்மெண்ட்லேயும் டீச் பண்ணுவேன். நிறைய பியூட்டிஃபுல் ஆப்ஸ், ரியல் டைம் ஆப்ஸ் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது ஸ்விஃப்ட் அப்படிங்கிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், SwiftUIங்கிறது ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ ஸ்விஃப்ட் அண்ட் SwiftUI ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். அதனால இது நிறைய லேர்னர்ஸை கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். ஸோ ஸ்விஃப்ட் இஸ் எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒயில் SwiftUI இஸ் எ ஃப்ரேம் ஒர்க். ஸ்விஃப்ட் லாங்குவேஜை யூஸ் பண்ணி அந்த SwiftUI ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம ஆப்ஸை டெவலப் பண்ண போகிறோம்.
நீங்கள் வந்து ஆப்பிள் பிளாட்ஃபார்முக்கு, அதாவது ஐஃபோன், ஐபேட், macOS, ஆப்பிள் வாட்ச், ஆப்பிள் டிவி, இதுக்கு வந்து ஆப்ஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து பெஸ்ட் ஃபார் யூ. அதாவது ஸ்விஃப்ட் வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் ஸ்விஃப்ட் யூஐ. இட் இஸ் எ வேல்யூபிள் ஸ்கில் டு ஹாவ் ஈவன் இஃப் யூ டோன்ட் பிளான் ஆன் யூஸிங் ஸ்விஃப்ட் யூஐ. நீங்கள் ஸ்விஃப்ட்டை மாத்திரம் படித்தாலே நிறைய விஷயங்களை, நிறைய அது வந்து ஜென்ரல் ப்ரோக்ராமிங் நாலேஜ், நிறைய ஸ்கிரிப்ட் எழுதலாம், நிறைய பேக் அண்ட் ப்ராசஸை மேனேஜ் பண்ணலாம். சரி, இதை நான் கற்றுக்கிடணும்னு ஐ எம் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் கொஸ்டினாக இருக்கணும். ஃபர்ஸ்ட், நீங்கள் வந்து ஒரு மேக் கம்ப்யூட்டர் வேணும். மேக் கம்ப்யூட்டர் இல்லாமல் ஸ்விஃப்ட் யூஐ ஆப்ஸை வந்து விண்டோஸ்லேயோ லினக்ஸ்லேயோ டெவலப் பண்ண முடியாது. மேக்கில் தான் அதை டெவலப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மேக் கம்ப்யூட்டர், ஜென்ரலாக நீங்கள் உங்கள் கையில் மேக் கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் ஐடி வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஆப்பிள் ஐடிங்கிறது வந்து ஃப்ரீ அக்கௌண்ட்டு. அது வந்து நீங்கள் வந்து ஆப்பிள் வெப்சைட்லேயே க்ரியேட் பண்ணலாம். ஆப்பிள் ஐடி க்ரியேட் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஆப்பிளினுடைய சர்வீசஸ், ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுறது, எல்லா சர்வீசஸையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஆப்பிள் ஐடி. நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஆப்பிள் ஐடி இருந்தால் தான் நீங்கள் வந்து ஆப் ஸ்டோர்லேருந்து, ஐடியூன் ஸ்டோர்லேருந்து, ஆப் ஸ்டோர்லேருந்து ஆப்ஸை பர்ச்சேஸ் பண்ண முடியும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஆப்பிள் ஐடி வந்து நம்ம டெவலப்மெண்ட்டில் வந்து அது ஒரு மேண்டட்டரி, முக்கியமானது. நீங்கள் வந்து ஆப்பிள் ஐடியை கனெக்ட் பண்ணால் தான் நீங்கள் டெவலப் பண்ணுற ஆப்ஸை வந்து ரியல் டிவைசஸில் டெஸ்ட் பண்ணி அதை வந்து ஆப் ஸ்டோரில் டெப்ளாய் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து தேவையான ஒரு முக்கியமானது எக்ஸ்கோடு. எக்ஸ்கோடு வந்து ஒரு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், அதாவது ஐடிஇ அப்படிம்பாங்க. அது வந்து ஸ்பெசிஃபிக்லி ஃபார் macOS. இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து மேக் கம்ப்யூட்டருக்கு, ஐஃபோனுக்கு, ஐபேடுக்கு, ஆப்பிள் வாட்சுக்கு அண்ட் ஆப்பிள் டிவிக்கு வந்து ஆப்ஸ் டெவலப் பண்ண முடியும். இப்போ எக்ஸ்கோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டூல்ஸ், அதாவது இப்போ ஸ்விஃப்ட் யூஐ ஃப்ரேம் ஒர்க்கை டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமிங் வேணும், கம்பைலர் வேணும், கோடு எடிட்டர் வேணும். இது எல்லாமே எக்ஸ்கோடில் வந்து பில்டின்னாக வந்துடும். அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்கோடை வந்து ஆப் ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி டு டெவலப் அண்ட் டெப்ளாய் ஆப்ஸ் டு ஆப் ஸ்டோர். ஸ்விஃப்ட் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து பில்டின் வித் எக்ஸ்கோடு. நீங்கள் வந்து ஸ்விஃப்ட்டை பற்றி கட்டாயம் தெரிஞ்சுக்கிடணும் இஃப் யூ வாண்ட் டு டெவலப் ஸ்விஃப்ட் யூஐ ஆப்ஸ். அதை வந்து இந்த கோர்ஸில் ஆன் த ஃப்ளேயில் நீங்கள் வந்து ஸ்விஃப்ட்டையும் படிப்பீங்க. ஸ்விஃப்ட்டுங்கிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஸ்விஃப்ட் யூஐங்கிறது வந்து ஃப்ரேம் ஒர்க்கு. ரெண்டையும் பேரலாக நீங்கள் கற்றுக்கிட்டே போவீங்க. இந்த கோர்ஸ் முடியும் போது யூ வில் பிகம் மாஸ்டர் இன் போத். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஸ்விஃப்ட் அண்ட் ஸ்விஃப்ட் யூஐ. ஸ்விஃப்ட் யூஐங்கிறது வந்து வாட் இஸ் ஸ்விஃப்ட் யூஐ அப்படிங்கிறத கற்றுக்கிட போகிறோம். தேங்க்யூ. ஸ்டே கனெக்டட் வித் அவர் யூடியூப் சேனல். நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஸ், ரியல் டைம் ஆப்ஸை வந்து, பியூட்டிஃபுல் ஆப்ஸை வந்து இந்த கோர்ஸில் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், எப்படி டிசைன் பண்ணலாம், டெவலப் பண்ணலாங்கிறத கற்றுக்கிட போகிறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஜாப் இல்லாமல், இல்லை ஜாப்பு தேடி ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கள், உங்கள் ஃப்ரெண்ட், ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். யூ ஆர் கோயிங் டு லேர்ன் வெரி குட் ஆப்ஸ் டெவலப்மெண்ட் இன் திஸ் டுட்டோரியல். தேங்க்யூ. வில் see you later.